அனைவருக்கும் வணக்கம். மீனராசினியர்களுக்கு புதிய தொடக்கமாக அடுத்த 14 நாட்களில் அதிர்ஷ்டம் நிறைந்த காலமாக அமைகிறது. இந்த நேரத்தை தவற விட்டு விடாதீர்கள். அந்த வகையில் நிகழ இருக்கும் ஆங்கில புத்தாண்டான ஜனவரி மாதம் 1ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 14 நாட்களில் உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீருங்க. அப்படி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு? இந்த 14 நாட்களில் என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும், எந்த ஒரு விதத்தில் அதிர்ஷ்டம் மாற்றங்களும் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி நான் சொல்ல போற இந்த விஷயத்துல உங்களுடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் ஏற்படணும், அதிர்ஷ்டம் என்ன கிடைக்க வேண்டும் என்ற ஆசை உள்ளவர்கள் என்ன ஆசைகள் நிறைவேற வேண்டுமோ அவற்றை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். அந்த வகையில மீன ராசியை சேர்ந்த பூரட்டாதி 4ஆம் பாதம் முதல் உத்திரட்டாதி ரேவதி வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு ஆங்கில புத்தாண்டான ஜனவரி மாதம் 1ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 14 நாட்களில் என்ன மாதிரியான விஷயங்கள்ல நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த 14 நாட்களை பொறுத்த வரைக்கும் மிதமான முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் நிச்சயம் உண்டாக இருக்குதுங்க. ஆனால் சில சவால்களை இந்த 2 வாரங்கள் நீங்க சந்திக்க வேண்டிய ஒரு நிலை இருக்குது. அதாவது நீங்கள் ஒரு செயலை செய்வதோ அல்லது யாரிடம் ஒரு சொல்லை சொல்லும் போது அவர்கள் அதை எதிர்மறையாக புரிந்து கொண்டு உங்களிடம் தேவையில்லாத வீண் வாக்குவாதங்கள்ல ஈடுபடலாம். அதனால் கவனமாக இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலை மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. குறிப்பா இந்த 2 வாரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரங்கள்ல நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த ஒரு முடிவு உங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்க இருக்கு. அந்த முடிவு உங்களுடைய திருமணமாக இருக்கலாம் அல்லது வேலை நிமித்தமாகவோ இருக்கலாங்க. ஆனால் எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசித்து நிதானமாக யோசித்து அந்த முடிவை எடுப்பது நல்லது. குறிப்பா முதலீடு சம்பந்தமான முடிவாக இருந்தால் அதிக கவனம் செலுத்துவது நல்லது என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல உறவினர்களிடமும் சரி, குடும்பத்தாரிடமும் சரி, அல்லது நீங்கள் வெளியில் செல்லக்கூடிய இடங்களாக இருந்தாலும் யாருடனும் பழகுவதாக இருந்தாலுமே சற்று நிதானமாக இருங்க. உணர்ச்சி வசப்பட்டு வார்த்தைகளை விட்டுவிட வேண்டாம். இந்த வார்த்தைகளால் உங்களுடைய பெயருக்கு அவப்பெயர் ஏற்பட்டு விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரகநிலைகள் முன்கூட்டியே உங்களுக்கு அறிவுறுத்தும் பட்சத்தில் நீங்கள் நிதானமாக செயல்படும் போது இந்த சந்தர்ப்பங்களை நீங்கள் சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு. வேலை பார்க்கும் இடத்தில் நீங்கள் பொறுமையாக நடந்து கொள்ளுங்க. குறிப்பா மேலதிகாரிகள் என்ன சொன்னாலும் சற்று பொறுமையோடு விட்டு கொடுத்து அனுசரித்து வளைந்து கொடுத்து நடந்து கொள்ளுங்க. இன்று வளைந்து கொடுத்தால் தான் நாளை நிமிர்ந்து கொள்ளலாம் என்ற நிலையில் பொறுமையாக இருப்பது நல்லது. அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால் பொறுமையாக இருங்க. அவர்களை எதிர்த்து தேவையில்லாமல் வாக்குவாதங்கள்ல ஈடுபட வேண்டாம் என்பதையே கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது. அதே போல உங்களுக்கு கடந்த சில மாதங்களாக ஏன் வருடங்களாக கூட காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றையும் தற்போது நீங்க தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. குறிப்பாக நீங்கள் வெளிநாடு செல்ல வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக முயற்சிக்கலாம். ஆனால் எக்காரணத்தை கொண்டும் இடைத்தரகர்களை நம்பி பணம் கொடுத்து ஏமாற வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு முன்கூட்டியே அறிவுறுத்தது. எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் அவை உங்களுடைய சொந்த முயற்சியாக இருப்பது உங்களுக்கு மிக மிக நல்லது என்பதையே கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. அதே போல் இடமாற்றம் அல்லது ஒரு மாற்றம், துறை மாற்றம் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மீனராசினியர்கள் அதற்கான சிறந்த ஒரு காலகட்டமா இந்த அடுத்த 14 நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க. அதற்கான முயற்சிகளை நீங்க தாராளமாக மேற்கொள்ளலாம். மேற்கொண்டு விடும்போது உடனே நடக்கும் என்று எதிர்பார்க்க வேண்டாங்க. நிச்சயம் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் கூடிய விரைவில் நிறைவேறும் என்ற நம்பிக்கை நீங்கள் உங்களுடைய வேலையை தொடர்ந்து பார்த்து வரும்போது கூடிய விரைவில் நீங்கள் எதிர்பாராத தருணத்தில் அதற்கான முன்னேற்றங்கள் ஏற்படும் என்பதுல சந்தேகம் இல்லைங்க. அதே போல புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு சிறந்த ஒரு வாரமாக தான் இந்த 2 வாரங்கள் அமைய இருக்குது. அதாவது இந்த 14ஆம் தேதி முடிவதற்குள் நிச்சயம் உங்களுடைய மனதிற்கு ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை உங்களுக்கு கிடைக்க இருக்கு. அதே போல் சக ஊழியர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. அவர்கள் உங்களுக்கு தேவையான அளவிற்கு உதவியும் செய்வாங்க. அது உங்களுக்கு மன ஆறுதலையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு. என்னதான் அவர்கள் உங்களுக்கு ஆறுதலாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை வேறு யாரிடமும் ஒப்படைக்க வேண்டாம். ஏனென்றால் அவர்கள் அதாவது
ஒரு சிலர் உங்களுடைய பெயருக்கு அவப்பெயர் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால் உங்களுடைய வேலையை நீங்களே கூடுமான வரைக்கும் செய்து முடிப்பது உங்களுக்கும் உங்களுடைய எதிர்காலத்திற்கும் மிக மிக நல்லது என்பதையே கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குது. மீன ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடியவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த 2 வாரங்கள் முழுவதுமே மெதுவான வளர்ச்சி இருக்கும். ஆனால் இந்த வளர்ச்சியை பொறுத்தவரை தடாலடியாக இல்லை என்றாலும் கூட இது நிரந்தரமான வளர்ச்சி என்பதால நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. இந்த வளர்ச்சியின் காரணமாக உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்வதற்கான முயற்சியை நீங்கள் மேற்கொள்ள இருக்கீங்க. இதற்கு நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு, அரசாங்க ஆதரவும் நிச்சயமாக கிடைக்க இருக்குங்க. குறிப்பா அரசாங்க வேலைக்கு முயற்சித்து வரும் மீனராசினியர்களுக்கு சிறு முயற்சியில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. துணிந்து அதற்கான வேலைகளை ஆரம்பிக்கலாம். அதாவது அரசாங்க உத்தியோகத்திற்காக தேர்வு எழுதிவிட்டு காத்து கொண்டிருப்பவர்கள் அல்லது அதற்கான படிப்பை படித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு சிறந்த முன்னேற்றம் இந்த 2 வாரங்களுக்குள் உங்களுக்கு கிடைக்க இருக்கு. தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் முதலீடு சம்பந்தமான விஷயங்கள்ல அதிக கவனத்தோடு இருங்க. இந்த முதலீடுகள்ல அகலக்கால் வைக்க வேண்டாம். நிச்சயமாக முதலீட்டில் ஈடுபட வேண்டாம் என்ற நிலை இருந்துச்சு அப்படின்னா முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது மிக மிக நல்லது என்பதையே கிரகநிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல் வரவும் செலவும் சமமாக இருக்குங்க. இருந்தாலும் கூடுமான வரைக்கும் தேவையில்லாத வீண் அனாவசிய செலவுகளை நீங்கள் குறைத்துக் கொள்வது மிக மிக நல்லது. அதே போல் அவசிய செலவுகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம். அதாவது வீட்டிற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்குவது அல்லது அவசிய பொருட்களை வாங்குவது ஆகியவற்றை மேற்கொள்ளலாங்க. தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் ஆடை ஆபரண சேர்க்கை, நிலம், மனை, வீடு வாங்குவதற்கான சூழ்நிலைகளும் ஏற்பட இருக்கு. இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்தி கொள்ளுங்க. அதே போல ஒருவேளை உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற சிறந்த ஒரு காலகட்டமா இந்த 14 நாட்கள் அமையிருக்கு. அது மட்டும் இல்லாம பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பினையும் இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மீனராசினியர்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையிருக்கு. இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது நல்லதுங்க. தடாலடியாக எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபட வேண்டாம். பொறுமை, நிதானம் மிக மிக அவசியங்க. அதே போல் காதலில் உள்ள மீனராசினியர்கள் உங்களுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்திக் கொள்வது நல்லது. இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும். அதே போல் காதல் திருமணத்திற்காக இரு வீட்டாரின் சம்மதத்தை நாடி இருக்கும் மீனராசினியர்களுக்கு தற்போது இந்த வாரத்திற்கு இரு வீட்டாரின் முன்னிலையில் உங்களுக்கு திருமண சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் நடைபெற இருக்குதுங்க. இது நல்ல ஒரு ஆறுதலையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு. அதே போல இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் 3ஆம் நபரின் தலையிட்டால் குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு கிடைக்க இருக்கு. கணவன் மனைவிக்கு இதன் காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ ஏற்பட்டு வந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி இருவருக்குள்ளும் அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்க இருக்குதுங்க. உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ பிரிந்திருந்தவர்களும் ஒன்று சேர இருக்கீங்க. விவாகரத்து வரை சென்ற உறவுகளுக்கு இந்த வாரங்கள்ல ஒன்று சேர இருக்கிறீர்கள் என்பதை தெளிவுபடுத்துது. அதே போல் புத்திர பாக்கியத்திற்காக இயங்கிக் கொண்டிருக்கும் மீனராசினியர்களுக்கு புத்திர பாக்கிய யோகம் கிடைக்க இருக்குதுங்க. அதே போல இத்தருணங்கள்ல கூடுமான வரைக்கும் குடும்பத்தில் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல் இந்த 2 வாரங்களும் மூத்தவர்களுடைய சொல் கேட்டு நடந்து கொள்ளுங்க. அவர்கள் சொல்வதை நாம் ஏன் கேட்கணும் என்ற நிலை வேண்டாம். அவர்கள் எது சொன்னாலும் உங்களுடைய நன்மைக்காக என்பதை உணர்ந்து நடந்து கொள்ளுங்க. இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வீட்டின் பூஜை அறையில் மண் அகலில் நெய் தீபம் ஒன்று ஏற்றி வைத்து வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.